Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இங்கிலீஷ் பேசலாம் சேனல் பாத்தீங்க அப்படினா இப்ப 30 டேஸ் கிளாஸ் போயிட்டே இருக்குதுங்க. இப்போ வரைக்கும் நம்ம டே 26 வரைக்கும் நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் டே 26 கான எக்ஸாக்ட்டான ஹோம்வொர்க் அண்ட் ஆன்சர் நீங்க செக் பண்ணி பாத்துங்க. இன்னைக்கு நம்ம டே 27ல என்ன பார்க்க போறோம் அப்படினா usage of shall. Shall இத நம்ம பாத்தீங்க அப்படினா மாடல் verb அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. இந்த shall வச்சு நம்ம எங்கெல்லாம் தமிழ்ல எப்படிலாம் பேசுவோம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப சிம்பிளா பார்க்கலாங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம யாட்டாவது ஒரு பரிந்துரை கேப்போம் பாத்தீங்களா சோ அந்த இடத்துல நம்ம shall வச்சு பேசலாம் செகண்ட் பாருங்க நம்ம ஒருத்தங்க கிட்ட ஆலோசனை கேக்கும்போது shall வச்சு கேட்கலாம் தேர்ட் பாருங்க நம்ம ஒருத்தங்களுக்கு ஆஃபர் பண்ணும்போது அதாவது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா நான் உங்களுக்கு அதை செய்யவா சோ இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஆஃபர் கேப்போம் பாத்தீங்களா இப்படி பண்ணவா அப்படினு சொல்லி கேப்போம் பாத்தீங்களா சோ அந்த இடத்துல நம்ம shall வச்சு பேசலாம் இந்த மூணு கான்செப்ட் மட்டும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்குங்க ஓகே இந்த shall இந்த மாடல் verb நம்ம எந்த சப்ஜெக்ட்டோட மட்டும் தான் நம்ம அதிகமா பயன்படுத்தி பேசுவோம் அப்படினா I we இந்த ரெண்டு சப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம அதிகமா பேசுவோம் புரிஞ்சா ஈஸியா இருக்கா இப்போ நம்ம இந்த shall அப்படிங்கற இந்த மாடல் verb வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் நம்ம ஈஸியா பேசி பழக போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா கவனிங்க இங்க நான் சிம்பிளான மூணு தமிழ் சென்டென்ஸ் எழுதிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க நம்ம போகலாமா இந்த சென்டென்ஸ் ஃபாலோ பண்ணி தான் மிச்ச ரெண்டு சென்டென்ஸ் வருது ஓகேங்களா ஓகே நல்லா கவனிங்களா என் கூட ஒரு 4 பேர் இருக்காங்க நான் போலாம்னு நினைக்கிறேன் என் கூட இருக்கவங்கள பார்த்து நான் கேக்குறேன் நம்ம போகலாமா நம்மலாம் சேர்ந்து போகலாமா நம்மலாம் வெளிய போலாமா சோ சஜஷன் சொல்றேன் பாத்தீங்களா நம்மலாம் போகலாமா சோ இந்த இடத்துல நம்ம shall வச்சு நம்ம கேள்வி கேட்கலாம் ஓகே ஓகே இந்த சென்டென்ஸ் எப்படி கேட்கலாம் உங்க ஆன்சர் கமெண்ட்ல வரிசையா பண்ணுங்க இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசலாமா நம்ம போலாமா எப்படி கேட்கலாம் shall சப்ஜெக்ட் யாருங்க நம்மனா we shall we ஓகே நெக்ஸ்ட் என்ன பேசணும் verb இங்க என்ன verb போகிறது தான் போறதுன்னு சொல்லுங்க இங்கிலீஷ்ல go shall we go நம்ம போலாமா shall we go நம்ம போலாமா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படினா நம்ம அடிக்கடி இந்த சென்டென்ஸ் தமிழ்ல பேசுவோம் அது இங்கிலீஷ்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகுங்க shall we go நம்ம போலாமா ஓகே அடுத்து பாருங்க நம்ம இப்போ போகலாமா நம்ம இப்போ போலாமா எப்படி கேட்கலாம் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் ரொம்ப சிம்பிள் தாங்க shall we go எப்போ இப்போ now shall we go now நம்ம இப்போ போலாமா shall we go now நம்ம இப்போ போலாமா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நம்ம இப்போ வெளியே போகலாமா நம்ம இப்போ வெளியே போகலாமா எக்ஸஸா என்ன வேர்ட் ஆட் ஆயிருக்கு வெளியே தட்ஸ் ஆல் அவ்வளவுதான் ஓகே பேச ஆரம்பிக்கலாமா எப்படி பேசலாம் shall we go நம்ம போகலாமா எங்க போகலாமா அப்படிங்கறத பேசிட்டு தான் எப்போ போகலாமா அப்படிங்கறத பேசணும் ஓகேங்களா ஏனா go ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா டைம் வராது இங்க நம்ம வெளியே ஒரு இடத்தை பத்தி பேசிருக்கோம் சோ போகலாமா எங்க போகலாமா வெளியேனா அவுட் இல்லனா அவுட்சைடு இப்போதான் நம்ம எப்போ போகலாமா அப்படிங்கறத பேசணும் எப்பனா now தட்ஸ் ஆல் புரிஞ்சா நீங்க நவ தூக்கி இங்க போட்டு பேசுனீங்க அப்படினா அது நேச்சுரலா இருக்காது அது இயற்கையாவே இருக்காது ஓகேங்களா புரிஞ்சா shall we go outside now நம்ம இப்போ வெளிய போலாமா நீங்க இப்படி பேச கூடாது shall we go now outside அது பாருங்க நமக்கே வர மாட்டேங்குது பாத்தீங்களா ஆனா இப்படி பேசி பாருங்க shall we go outside now நம்ம இப்போ வெளிய போலாமா புரிஞ்சா உங்களுக்கு பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சுச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நம்ம கூட நம்ம ஃபேமிலி இருக்காங்க நம்ம கூட ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படினா அவங்கள பார்த்து நம்ம ஒரு பரிந்துரை கேக்குறோம் பாத்தீங்களா சஜஷன் கேக்குறோம் பாத்தீங்களா நம்மலாம் போலாமா வெளிய போலாமா ஈஸியா இருக்கா ஓகேங்க இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்ங்க இங்க பாருங்க இங்க மூணு தமிழ் சென்டென்ஸ் எழுதிருக்கேன் இந்த மூணு தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் நீங்க தான் உங்க ஆன்சரை மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க இங்க நான் சிம்பிளான மூணு தமிழ் சென்டென்ஸ் எழுதிருக்கேன் எல்லாருக்குமே ஈஸியா புரியணும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் ரொம்ப பேசிக் மட்டும் சொல்லி கொடுக்கிறேன் இந்த 30 டேஸ் கிளாஸ் only for beginnersக்காக மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா ஓகே எப்படி பேசலாம் உங்க ஆன்சரை கமெண்ட்ல வரிசையா பண்ணுங்க நம்ம சாப்பிடலாமா எப்படி கேட்கலாம் சஜஷனா கேக்குறோம் பரிந்துரை பண்றோம் நம்ம சாப்பிடலாமா எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் shall we eat நம்ம சாப்பிடலாமா shall we eat நம்ம சாப்பிடலாமா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நம்ம காத்திருக்கலாமா நம்ம வெயிட் பண்ணலாமா எப்படி பேசலாம் குட் சூப்பர்ங்க shall we wait நம்ம காத்திருக்கலாமா நம்ம சமைக்கலாமா எப்படி கேட்கலாம் shall we cook நம்ம சமைக்கலாமா தட்ஸ் ஆல் அவ்வளவுதான்
இந்த மாதிரி நீங்களாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான வேர்பை வச்சு மட்டுமே நீங்கள் பேசி பழகுங்க. ரொம்ப ஈஸியாக பேசிடலாம். நமக்கு சப்ஜெக்ட் மாற போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஐ வி இந்த 2 சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம பேசுவோம். இப்போ இந்த இடத்துலையே பாருங்களேன், நம்ம அப்படிங்கிற இடத்துல நான் அப்படின்னு பேசி பாருங்கள். இந்த இடத்துல ஐ வரும். ஓகேங்களா? ஷல் ஐ ஈட் நான் சாப்பிட்லாமா? நான் காத்திருக்கலாமா? ஷல் ஐ வெயிட் நான் சமைக்கலாமா? ஷல் ஐ குக்? தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே நான் ஷால் வச்சு 3 தமிழ் சென்ஸ் எழுதிருக்கேன். ஓகே, இந்த 3 சென்ஸ் நல்லா கவனிங்களேன். நான் அங்கே போகலாமா? நான் அவன்கிட்ட சொல்லலாமா? நான் அங்கே வெயிட் பண்ணலாமா? பாருங்களேன், ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ். நம்ம அட்வைஸ் கேட்குறோம் பாருங்களேன். நான் அங்கே போகலாமா? எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு புரியல. நான் அங்கே போகலாமா? நான் இங்கே வெயிட் பண்ணலாமா? நான் இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாமா? கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்ட அட்வைஸ் கேட்குறோம். நமக்கு தெரியல, ஸோ அதனால் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் கேட்குறோம். இதை நான் செய்யலாமா? இப்படி பண்ணலாமா? அங்கே போகலாமா? அவங்கள்ட்ட கேட்கலாமா? இந்த கோர்ஸ் எடுக்கலாமா? இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணலாமா? ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட போய் கேட்குறீங்கன்னா ஷால் வச்சு கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் அங்கே போகலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க. இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் ஃபாலோ பண்ணி வரும். ஓகேங்களா? ஷால், நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யார்? நான். ஷால் ஐ, நெக்ஸ்ட்டு வெர்ப். இங்கே என்ன வெர்ப்? போகிறது தான். போகிறதுக்கு கோ. ஷால் ஐ கோ? நான் போகலாமா? எங்கே? அங்கே. அங்கே அப்படின்னா தேர். ஷால் ஐ கோ தேர்? ஷால் ஐ கோ தேர்? நான் அங்கே போகலாமா? நெக்ஸ்ட்டுன்னு பாருங்களேன். நான் அவட்ட சொல்லலாமா? நான் அவட்ட சொல்லலாமா? எப்படி கேட்கலாம்? ஷால் ஐ சொல்கிறதுக்கு டெல் அப்படின்னு சொல்லுவோம். யார்கிட்ட? அவளிடம். ஷால் ஐ டெல் ஹர்? நான் அவட்ட சொல்லலாமா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நான் இங்கே காத்திருக்கலாமா? நான் இங்கே வெயிட் பண்ணலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஷால் ஐ வெயிட்? எங்கே? இங்கேனா ஹியர். ஷால் ஐ வெயிட் ஹியர்? நான் இங்கே வெயிட் பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷாலோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சஜஷன். நம்ம யார்ட்டாவது ஒரு பரிந்துரை கேட்குறோம் அப்படின்னா அங்கே ஷால் வச்சு கேட்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ். நம்ம ஒருத்தங்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம ஷால் வச்சு கேட்கலாம். இப்போ மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு ஆஃபர் பண்ணும்போதும் நம்ம ஷால் வச்சு கேட்கலாம். உங்களுக்கு நான் இதை செய்யலாமா? உங்களுக்காக நான் அதை பண்ணலாமா? புரிஞ்சா? ஒருத்தங்களுக்கு ஆஃபர் பண்ணும் போதும் ஆஃபர் கொடுக்கும் போதும் நம்ம ஷால் வச்சு கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் உனக்கு உதவலாமா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா? எப்படி கேட்கலாம்? ரொம்ப சிம்பிள் தாங்க. அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். ஓகே, பேசலாமா? ஷால் ஐ, ஷால் ஐ வெர்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான். ஷால் ஐ ஹெல்ப்? யாருக்கு? உனக்கு. யூ. ஷால் ஐ ஹெல்ப் யூ? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா? ஷால் ஐ ஹெல்ப் யூ? இப்போ இந்த இடத்துல நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னா ஷால் வி ஹெல்ப் யூ? தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். நான் மேஜையை சுத்தம் செய்யலாமா? நான் மேஜையை க்ளீன் பண்ணலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். இதெல்லாம் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். நான் உங்களுக்காக அதை செய்யலாமா? புரிஞ்சா? பேசுங்க பார்க்கும். ஷால் ஐ க்ளீன் எதை? மேஜையை. த டேபிள். ஷால் ஐ க்ளீன் த டேபிள்? நான் மேஜையை சுத்தம் செய்யலாமா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் கதவை திறக்கலாமா? நான் டோர் ஓப்பன் பண்ணலாமா? எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஷால் ஐ ஓப்பன்? நான் திறக்கலாமா எதை? கதவை, த டோர். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த ஷால் அப்படின்னா என்ன, அது எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.